எங்க குடும்பத்துல நீங்க முதலீடு செய்வதன் மூலம் ஒரு முதலீடு 13 நிறுவனங்களில் உங்களை பங்குதாரராக ஆக்குகிறது. பிசிபி டெக் தெரிய வாசுதேவன் ஐயா அவர்கள் கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக ஒரு ஸ்கீம் இருக்குங்க. ஒரு 1000 ரூபா அளவுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி வாரம் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. வாசுதேவன் ஐயா பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறத கண்டிப்பாக செய்வாருங்க. அதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குங்க. பங்குச்சந்தை முதலீடுனாவே பணக்காரங்களும் படித்தவங்களும் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமையை மாற்றி பாமர மக்களும் பங்குச்சந்தை மாதிரி முதலீடு செஞ்சு நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுக்காக எளிமையாக புரிகிறபடி வாரம் லாபத்தை வங்கி கணக்கில் வரவு வைக்கிற புஜிப்பூர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஷேர் ஹோல்டர் ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி கடந்த 1 வருஷமாக லாபம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க விவசாயியான திரு சங்கர் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். இவர் எப்படி இதில் முதலீடு செஞ்சார், வாரம் எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாரு, கம்பெனி எந்த மாதிரியான சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க, சரியான நேரத்தில் பணம் கிடைக்குதா, முதலீடு திரும்ப பெற என்னென்னலாம் செய்யணும், இது மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார், என் பேர் சங்கர். நான் சொந்த ஊர் பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம். இப்போ அவினாசி பாளையத்தில் வந்து ஒரு 4 வருஷமாக குடும்பம் இருக்குங்க. இங்கே இயற்கை விவசாயம், மாடு வச்சுட்டு ஒரு இடத்துல பணி செஞ்சிட்ருக்குங்க. காலையில் எத்தனை மணிக்கு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவீங்க, என்னென்னலாம் பண்ணுறீங்க, உங்கள் டே ரொட்டீன் சொல்லுங்கள். டே ரொட்டீன் 5 மணிக்கு எழுந்திரிக்கணுங்க சார். நானுன்னு இல்லை, எந்த விவசாயியாக இருந்தாலும் விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு 5 மணிக்கு எழுந்திரிக்கணுங்க. எழுந்திரிச்சுன்னு முதல்ல மாடு தாங்க, மாடு இடங்களை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மாடுகளை மாற்றி கட்டி அதுக்கு தீவனம் கொடுத்து அப்படியே ஒரு 10 மணி ஆகும் சார். 10 மணி ஆச்சுன்னா நம்ம சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு காலையில் எடுத்துகிட்டு அப்புறம் மறுபடியும் நிலத்து பக்கம் வந்து வேலை. அது ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும், 5 மணி காலையில் இருந்துச்சு 6 மணி வரைக்கும் கண்டினியூவாக வேலை இருக்குங்க. சாயங்காலம் 6 மணி வரையும் வேலை இருக்குங்க சார். ஓகே, இதில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க? இதில் எய்ம்னு பார்க்கும்போது மாதம் ஒரு 15,000 ரூபா கிடைக்கும் சார். ஓகே, ஸோ இந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? இப்போ கண்டிப்பாக இல்லைங்க, குறைவு தான். கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஓகே, ஒரு 2 லட்ச ரூபா பணம் இருந்தது பேங்க்கில், அது குறைஞ்ச வட்டி. அப்போது நமக்கு பிசிபி டெக் தெரிய வாசுதேவன் ஐயா அவர்கள் கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக ஒரு ஸ்கீம் இருக்குங்க. ஒரு 1 லட்ச ரூபா நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னா பேங்க்கில் போட்டால் எவ்வளோ அங்கே வட்டி வரும்? குறைஞ்ச வட்டி தான் வரும், 7% வருங்க. அந்த ஷேர் ஹோல்டர்ன்ற ஸ்கீமில் போடும்போது ஒரு 1 லட்ச ரூபா இருந்து நான் போடுறதா வச்சுக்கோங்களேன். வாரத்துக்கு வந்து ஒரு 484 ரூபா ஷேர் அந்த திட்டத்தில் கிடைக்குதுங்க. அப்படி கிடைக்கும்போது நான் ஒரு 2 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணியிருக்கேங்க. எனக்கு வாரமே பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா அளவுக்கு கிடைக்கிது. அது மாதத்தில் ஒரு 4000 ரூபா கிட்ட. இது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க இப்போதைக்கு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து திரும்ப வாங்கிக்க எவ்வளோ நாளில் திரும்ப தருவாங்க, இல்லை எப்போ வாங்கிக்கலாம், அதை பற்றி ஏதாவது? சார், இதை பொறுத்த வரைக்கும் எந்தவித நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம அதை வாங்கிக்கலாங்க. இப்போ 1 வருஷத்துக்கு நம்மளுக்கு அவசரம் தேவைப்படுதுன்னா ஒரு சின்ன சைன் பண்ணிவிட்டு அதை எப்போனாலும் நம்ம வாங்கிக்கலாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்க சார். எப்போ வேணால் அது வாங்கிக்கலாம், எப்போ வேணாலும் வாங்கிக்கலாங்க. அப்புறம் நம்ம பண்ணும்போது அதுக்கு முறையாக டாக்குமெண்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வாரம் கரெக்டாக பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஏதாவது லீவு நாள் வந்தாங்கன்னா ஒரு நாள் கொஞ்சம் முன்ன திங்கக்கிழமை அந்த மாதிரி வரும் சார். ரெகுலராக வந்துடும், கொடுத்துருவாங்க. அப்படி ஏதாவது ஒரு லீவு வந்தாலும் அது சேர்ந்து வந்துடுங்க. இப்போ ஒரு வாரம் இப்போ கம்பெனியில் கூட ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க சார், 10ஆம் தேதினு வச்சுக்கோங்க. அன்றைக்கி லீவ் இருந்தால் 11ஆம் தேதி போட்டுருவாங்க தனியார் கம்பெனி. அதனால் அந்த ஒரு நாள் 2 அட்ஜஸ்ட்மெண்ட் அதுபடி தான் ஆகும்ல தவிர மற்றபடி கரெக்டாக வந்துடும் சார். அது எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பணம் கட்டினதுக்கு உங்களுக்கு ரிசிப்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க? ரிசிப்ட் முறையாக கொடுத்துட்றாங்க சார். பழது நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டுறோமோ அதுக்கான ரிசிப்ட் கொடுத்துட்றாங்க. ரிசிப்ட் கொடுத்துட்றாங்க, டீடும் கொடுத்துட்றாங்க சார். அதே மாதிரி எது கேட்டாலும் டவுட் கேட்டாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நமக்கு. ஓகே, அது இப்போ கம்பெனியை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, அது எந்த மாதிரியான கம்பெனி, உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குது? அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இதை நான் சொல்கிறேங்க சார். வாசுதேவன் ஐயாருங்கிறவர் ஒரு பூர்வீகமாகவே அவருக்குன்னு சில மரியாதைகள் உண்டுங்க. அவர்கிட்ட பல பேர் இன்னும் வேலை செய்கிறாங்க விவசாயத்தில், அவருடைய கார்டனை பார்த்துக்கிறவங்க அந்த மாதிரி. இந்த நிறுவனம் மட்டும் இல்லாமல் தனி மனிதனாக அவருக்கு
ஒரு நல்ல எங்கே போனாலும் ஒரு நல்ல செல்வாக்கு, அவருடைய நேர்மைக்கு நான் எப்படி சொல்கிறதுன்னா மக்கள் அந்த அளவுக்கு வரவேற்கிறது அந்த அவர் பகுதியில் இருக்குங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா அடுத்து உங்களுக்கு உதவி செய்கிற எண்ணத்தோட ஒரு கரெக்டாக ஒரு ரீசனாக கொண்டுட்டு போய் சொல்கிறத செய்கிற அப்படிங்கிறது அது அவர் தாங்க. இன்னும் பல பேர் மிஷின்னு பல தொழில்கள் வாங்கி நல்ல முறையில் தான் இருக்கிறாங்க. யாரும் அதை சரியாக செய்யாதவங்கன்னா போயிடலாம் சார். கரெக்டாக பண்ணுறவங்க நிச்சயமாக அந்த பிசிபி டெக் அந்த நிறுவனத்துலேருந்து எது பண்ணாலுமே அது சரியாக தாங்க போயிட்டுருக்கு. ஓகே, உங்களுக்கு உங்களை எப்படி தெரியும்? நான் இங்கே வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மிஷின் பற்றி எனக்கு தெரியுங்க. எல்லா இடத்துலையும் இந்த மிஷின் ஓடி இருக்கு, நான் போய் பார்ப்பேங்க. ஆனால் என்கிட்ட அப்போ அமௌண்ட் இல்லைங்க. அதனால் நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலாம் அப்படின்னலாம் கூட நினச்சிருந்தேன். சரி, அந்த நேரத்தில் இல்லை. அப்புறம் இந்த தொழில் நம்ம பண்ணிட்டு போது கொஞ்சம் அமௌண்ட் இருந்ததுங்க. சரி, போய் மிஷின் வாங்கி நம்ம போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஆள் இல்லைங்க, இதையும் அதையும் பார்த்துட்டு பண்ண முடியாது. ஆனால் அவர்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்கீமில் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் பல பேர் சேர்ந்துருக்காங்க இதில். இந்த ஷேர் ஹோல்டரில் பெண்கள்லேருந்து கட்டி சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் இதில். அப்படின்னும் போது அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிதுங்க. அதை நல்ல விதத்தில் நான் பயன்படுத்திட்டேன். நான் கொஞ்சம் இருந்தது, சரி நமக்கு பெண் குழந்தைகள் இருக்குது, அதுக்கு ஒரு இந்த அமௌண்ட்டு வந்தால் நம்ம அது ஒரு மறுபடியும் ஒரு சேவிங்ஸில் கூட போடலாம் அப்படின்னு இதில் நாங்கள் ஜாயின் பண்ணேன் சார். நான் நல்ல மாதிரியே போயிட்டுருக்குங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் தராங்க. வாசுதேவன் ஐயா பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிறத கண்டிப்பாக செய்வாருங்க. அதில் எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குங்க. நன்றிண்ணா. நன்றிங்க. வணக்கம். மக்களால் உருவாக்கப்பட்ட எங்கள் குழுமம் மக்கள் சேவையில் இனிதே பயணித்துக் கொண்டிருக்கிறது. வியாபார அபிவிருத்திக்காகவும் இந்தியா முழுவதும் நமது குழுமத்தின் செயல்பாடை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலும் பங்குதாரர்களை இணைக்க முடிவு செய்துள்ளோம். அதன்படி நமது குழுமத்தில் ஷேர் ஹோல்டரா நீங்க இணைய நினைத்தால் உங்களுடைய முதலீடை பிஜிபிஓ குழுமத்தில் செலுத்தி ஷேர் ஹோல்டராக மாறலாம். மற்ற நிறுவனங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. எப்போ அந்த வேல்யூ ஏறும், எப்போ அதை நீங்கள் பணமாக மாற்றலாம், இதை பற்றி எந்த ஒரு விவரத்தையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமது குழுமம் முற்றிலும் மாறுபட்டு மக்களால் நடத்தப்படும் இந்த நிறுவனத்தில் கிடைக்கும் லாபம் மக்களுக்கே திருப்பி அளிக்கும் வகையில் நீங்கள் செய்யும் முதலீடுக்குரிய லாபம் லட்சத்திற்கு 497 ரூபாய் கணக்கிடப்பட்டு வார வாரம் உங்கள் வங்கி கணக்கில் வர வைக்கும் வகையில் ஒரு திட்டத்தை நாம் முடிவு செய்திருக்கிறோம். நீங்கள் செய்யும் முதலீட்டிற்கு அரசாங்க ஒப்புதலுடன் கூடிய பங்கு பத்திரங்கள் வழங்கப்படும். நீங்கள் செய்த முதலீடை திரும்ப பெற நினைத்தால் 30 நாள் காலக்கெடுவில் அந்த பணம் உங்களுக்கு திருப்பி அளிக்கப்படும். நமது குழுமம் வெவ்வேறு பெயர்களில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிஜிபிஓ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் மற்றும் கூல்கிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 2 குழுமங்களாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 13க்கும் மேற்பட்ட தொழில்களை நமது குழுமம் செய்து கொண்டிருக்கிறது. பிஜிபிஓ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இந்த நிறுவனம் வீடு கட்டுமானம், தொழிற்சாலை கட்டுமானம் போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. பிஜிபிஓ டெக்ஸ்டைல் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டை பிரித்தெடுக்கும் இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. கோன் வைண்டிங், டியூப் வைண்டிங் இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. பிஜிடெக்ஸ் என்ற பெயரில் பிளாஸ்டிக் பெட் பாட்டில்களை உடைக்கும் இயந்திரங்களை தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. பிஜிபிஓ ஏர் கண்டிஷனிங் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் கம்பெனி, இது ஏர் கண்டிஷனர்
விற்பனை மற்றும் சேவையை செய்து கொண்டிருக்கிறது. ஃபிஜிபியூர் என்ற பெயரில் சொந்த பிராண்டில் ஏர் கண்டிஷனர் விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. கூல்கிங் டெக்கரேட்டர்ஸ் இந்த நிறுவனம் கடந்த 30 ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் இன்டீரியர் செயல்களை செய்து கொண்டிருக்கிறது. கூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தொழிற்சாலைகளை பிரான்சைசி அடிப்படையில் கொடுத்து கூல்கிங் யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் என்ற பிராண்டை அறிமுகப்படுத்தி உலக தரத்தில் உள்ளூரில் தயாரிக்கப்படும் ஒரு யூபிவிசி ஜன்னல் மற்றும் கதவுகள் 25 ஆண்டு கால உத்தரவாதத்துடன் கூடிய கதவுகளை தயாரித்துக் கொண்டிருக்கிறது. கூல்கிங் எக்கோ ரீசைக்கிளிங் இயற்கையை பாதுகாக்கவும் மண் வளத்தை பாதுகாக்கவும் எளிதாக மறுசுழற்சியில் பிளாஸ்டிக்கை கையாளவும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் மூலம் அவர்கள் மாதம் 30,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய தொழிலை ஆரம்பித்து கொடுத்திருக்கிறது. இதன் மூலம் மண் பாதுகாக்கப்படுகிறது. கூல்கிங் கோர் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இது பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி, அதாவது பேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியலை தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. கூல்கிங் பினான்சியல் சர்வீஸ் இந்த நிறுவனம் அதாவது சுய தொழில் தொடங்கும் இளைஞர்களுக்கும் படித்த பட்டதாரிகளுக்கும் இஎம்ஐ வசதியில் இயந்திரங்களை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. பிஇஓ அசோசியேட் கழிவு மேலாண்மை திட்டத்தில் ஒரு மைல்கல்லாக பனியன் துணியிலிருந்து நூல் வேஸ்டாக பிரிக்கப்படும் அந்த நூல்களை விற்பனை செய்திருக்கிறது. இந்தியா மட்டுமல்லாமல் அயல் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்த துணிகளை விற்பனை செய்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மை ஸ்டடி லைன் இது ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்சி. இங்கு பயில வாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கு அயல் நாடுகளில் மருத்துவம் படிக்க ஏற்பாடு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆத்மா தொண்டு நிறுவனம் இந்த நிறுவனம் தனது குழுமத்திலிருந்து பெறப்படும் லாபத்தின் ஒரு பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு கல்விக்காகவும் மருத்துவ செலவிற்காகவும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் சிறு குறு நடுத்தர தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து அவர்களுக்கு கூடவே இருந்து அந்த தொழிலை செய்வதற்குண்டான வாய்ப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறது. நமது குழுமம் இப்படி பல்வேறு தொழில்களை செய்வதன் மூலம் தமிழகத்தில் மிக பிரபலமாகவும் எல்லா மாவட்டங்களிலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தி உள்ளது. அதனால நாங்க மக்களால் வளர்க்கப்பட்டு மக்களால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பெற்ற இன்பத்தை மக்களோடு பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்தில் எங்களது குழுமத்தின் பங்குதாரர்களாக நீங்கள் இணையக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறோம். குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் முதலீடு செய்யலாம். அதற்கு மேல் செய்யப்படும் முதலீடுகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். எவ்வளவு வேணா நீங்க பண்ணலாம். அதற்குண்டான ஷேர் சர்டிபிகேட் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இந்த பணம் கம்பெனியில் முதலீடாக இருக்கும் வரை உங்களுக்கு 1 லட்சத்திற்கு வாரத்திற்கு 497 ரூபாய் கணக்கிடப்பட்டு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். நீங்க இந்த முதலீடு வேண்டாம், இந்த கம்பெனியில் இருந்து விலக நீங்க நினைத்தால் நீங்கள் செய்த முதலீடு உங்களுக்கு முழுவதுமாக திருப்பி அளிக்கப்படும். அதனால நமது குழுமத்தில் பங்குதாரராக இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை இப்போது ஃபிஜிபியூர் குழுமம் தமிழக மக்களுக்கும் இந்தியாவிற்கும் அறிமுகப்படுத்துகிறது. வாய்ப்புகள் உங்களுக்கானது. இந்த வாய்ப்புகள் எத்தனை பேருக்கு சொல்ல முடியாது. எவ்வளவு பேர் முன்னாடி வராங்களோ அந்த அளவிற்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல நாங்க இந்த வாய்ப்பை மக்களுக்கு கொடுக்கிறோம். எங்க குழுமத்துல நீங்க முதலீடு செய்வதன் மூலம் ஒரு முதலீடு 13 நிறுவனங்களில் உங்களை பங்குதாரராக ஆக்குகிறது. அதனால ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு லாபம் குறைந்தாலும் மற்ற நிறுவனங்களில் லாபம் கிடைக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் எங்ககிட்ட இருக்கு. அதனால உங்களுடைய முதலீடு எப்போதுமே இரட்டிப்பாகவே ஒழிய குறைவதற்கு வாய்ப்பில்லை. எங்கள் நிறுவனம் கடந்த 32 ஆண்டுகளாக திருப்பூரில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 13க்கும் மேற்பட்ட பல் தொழில்களை செய்து கொண்டிருக்கும் கூல்கிங் குழுமத்தோடு உங்களை இணைத்துக் கொள்வதன் மூலம் உங்களுடைய முதலீடு பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் எதிர்கால உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் பயன்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தொழில் செய்ய பயம்ங்கிறவங்க, எந்த தொழில் செய்தால் நம்ம தோத்துருமோ அப்படின்னு பயத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எந்தவித பயமும் இல்லாமல் நீங்கள் முதலீடு செய்வதன் மூலம் நடைபெறும் தொழிலில் கிடைக்கக்கூடிய லாபத்தை நீங்கள் பெறலாம்.
உங்களுக்காகவே நடத்தப்படும் எங்கள் குடும்பத்தோடு இணைந்து உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய முதலீடு பாதுகாப்பாகவும் திருப்பி அளிக்கும் வகையில் வாரம் இந்தியாவில் எந்த நிறுவனம் வழங்கிடாத வகையில் வாரம் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே குழுமம் ஃபிஜிபியூ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் திருப்பூர். இதை பற்றி விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நேரடியாக எங்களை சந்தித்து குழுமத்தின் செயல்பாடுகளை கேட்டறிந்து எவ்வாறு இது சாத்தியம் என்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய முதலீடை உறுதிப்படுத்துங்கள்.